ஹலோ விவர்ஸ், போன வீடியோவில் துலாம் லக்னக்காரர் ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி குருதசா கெடுதல் செய்யாததுக்கான காரணம் என்னங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அவரோட ஜாதகத்தை இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அவருக்கு குருதசால என்ன மாதிரி பலன் நடந்ததுங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இவரோட ஜாதகத்தை பாருங்க. இவரோட ஜாதகத்தை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இவருக்கு லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் மூலத்திரியோன பலத்துல ருச்சக யோகத்துல இருக்கு. அதுவும் லக்னாதிபதி சுக்கிரனோட சேர்ந்திருக்கு. பொதுவாகவே ஜாதகத்துல லக்னாதிபதி 7ஆம் அதிபதி ஒரே பாவகத்துல சேர்ந்து இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியவே மாட்டாங்க, எப்பவும் சேர்ந்தே இருப்பாங்க. ஒரு சின்ன பிரச்சனையில தற்காலிகமா விலகி இருந்தா கூட திரும்ப சேர்ந்துருவாங்க. இவர் ஜாதகத்துல லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பயும் சேர்ந்து இருக்கிற அமைப்பு இவர் ஜாதகத்துல இருக்கு. இன்னொன்று, லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி பலமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும். லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். இந்த ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் வாழ்க்கையில் பெரிய அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. அதுக்கு காரணம் இவருக்கு லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரே பாவகத்தில் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் தான். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையை பிருகுமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்துக்கு இயற்கை சுபர் குருவோட பார்வையும் இருக்கு. அதுவும் ஸ்ட்ராங்கான குருவோட பார்வையும் இருக்கு. இது ஒரு விசேஷமான அமைப்பு ஜாதகத்துல. இவருக்கு சம்பள வேலையை குறிக்கிற 6ஆம் பாவகத்துல புதன் இருக்காரு. ராசிக்கு 10ஆம் பாவகத்தை புதன் தொடர்பு கொள்றாரு தன்னோட பார்வையால. புதனோட மிதுன பாவகம் பலமான குருவோட பார்வையில இருக்கு. புதனோட கன்னியா பாவகம் புதனோட பார்வையில இருக்கு. இந்த அமைப்பால இவர் ஐடி ஜாப்ல பல வருஷமா இருக்காரு. இவருக்கு புதன் நீச்சமா இருந்தாலும் பாவகம் தந்த குரு ஸ்தான பலத்துல இருக்கிறதுனால புதன் நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்காரு. ஆனாலும் இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி புதன் நீச்சம் அடைகிறது ஒரு வகையில மைனஸ் தான். ராசிக்கு 2ஆம் பாவத்துல உள்ள ராகு தசா ராகு புத்தி சுக்கிரன் அந்தரம் இந்த காலத்துல இவருக்கு கல்யாணம் நடந்தது. அந்தரநாதன் சுக்கிரன் லக்னத்துக்கு 7ல் இருக்காரு. இதே ராகு தசா குரு புத்தி காலத்துல, அதாவது புத்திரக்காரகன் குருவோட புத்தி காலத்துல இவருக்கு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது. ராகு தசா சனி புத்தி காலத்துல, அதாவது 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனியோட புத்தியில 2வது ஆண் குழந்தையும் இவருக்கு பிறந்தது. இவருக்கு 2 குழந்தைங்களும் ஆண் குழந்தை தான். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்தோட ஆண் கிரகம் சூரியன் தொடர்புல இருக்கு. புத்திரக்காரகன் குருவும் பலமா இருக்கு. இந்த அமைப்பால இவருக்கு ஆண் வாரிசுகள் அமைஞ்சிருக்கு. ராகு இவருக்கு யோகாதிபதி சனியோட பாவகத்துல இருக்கிறதுனால, அதுவும் 4ஆம் அதிபதி சனியோட பாவகத்துல இருக்கிறதுனால இவருக்கு ராகு தசையிலேயே லைஃப்ல ஒரு நல்ல growth கிடைச்சது. ராகு வாங்கின நட்சத்திர சாரம் பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துல உள்ள லாபாதிபதி சூரியனோட சாரத்துல இருக்கு. இந்த அமைப்பால இவர் ராகு தசையில ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சாரு. அடுத்ததா இவருக்கு துலாம் லக்னத்துக்கு வரவே கூடாத 6ஆம் அதிபதி குரு தசா வந்தது. ஆனா இவருக்கு குரு ராசிநாதன்கிறதுனால இவருக்கு ராகு தசாவை விட குரு தசால இன்னும் கூடுதல் வளர்ச்சி அடைஞ்சாரு. பொதுவாகவே துலாம் லக்னத்துக்கு குரு எந்த பாவகத்துல இருந்தாலுமே 6ஆம் பாவக நெகட்டிவ் பலனை தான் கொடுப்பாரு. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, விபத்து இந்த மாதிரி நெகட்டிவ் பலன் தான் கொடுப்பாரு. ஆனா இவருக்கு தனுசு ராசிக்கு அதிபதியா ராசிநாதனா குரு அமைஞ்சதுனால குரு தசால இவருக்கு அந்த 6ஆம் பாவக நெகட்டிவ் பலன் நடக்கல. இந்த 6ஆம் அதிபதி குருதசால பார்த்தீங்கன்னா இவருக்கு சம்பள வேலையில இன்னும் உயர்ந்திருக்காரு. அதாவது ஐடி ஃபீல்டுல இவர் வைஸ் பிரசிடென்ட் கேட்டகரிக்கு உயர்ந்துட்டாரு. கை நிறைய சம்பளமும் இவருக்கு குருதசை கொடுக்குது. தசாநாதன் குரு இவருக்கு ராசிநாதனா மட்டும் இல்லாம ராசிக்கு 4ஆம் அதிபதியா இருக்கிறதுனால இந்த குருதசால இவருக்கு சொத்து சேர்க்கையும் வந்தது. குறிப்பா ராசிக்கு 4ஆம் அதிபதி குருதசால லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனியோட புக்தியில இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான சிட்டியில, அதுவும் இந்தியால பிரபலமான சிட்டியில கட்டடம் கட்டி காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு. ஒரு சிட்டியில காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது இவருக்கு இந்த குருதசால நடந்திருக்கு. 6ஆம் அதிபதி குருதசா இவருக்கு ராசிநாதனை அமைஞ்சதுனால பண ரீதியான பிரச்சனைய குருதசா இவருக்கு தரல. பொதுவாகவே துலாம் லக்னக்காரங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைய குருதசா கொடுக்கும். ஆனா இவருக்கு கொடுக்காததுக்கு காரணம் குரு ராசிநாதனை அமைஞ்சதுதான். இந்த ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, குரு சந்திரனோட தொடர்பு இருக்கிறதுனால குருக்கு சுபர் தொடர்பு கிடைச்சி போச்சு, அதனால நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா,
இங்க குருவுக்கு சந்திரன் தொடர்பு இருந்தாலும் சந்திரன் இங்க சுபர் கிடையாது. சந்திரன் அமாவாசையை நெருங்கி போய்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணபக்ஷ சந்திரன், அதாவது தேய்பிறை சந்திரன் அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்காரு. இங்க சந்திரன் பாபர். அப்படின்னா பாபர் தொடர்பு பெற்ற குரு இன்னும் கூடுதலா கெடுதல் தானே செஞ்சிருக்கணும். ஆனா அப்படி இல்லைல்ல. பொதுவாகவே 6ஆம் அதிபதி சுபர் தொடர்புல இருந்தாலும் சரி, பாபர் தொடர்புல இருந்தாலும் சரி, 6ஆம் பாவக நெகட்டிவ் பலனை செய்யத்தான் செய்யும். இவருக்கு குரு பாபர் சந்திரன் தொடர்புல இருந்தாலுமே கெடுபலன் எதுவும் பெரிய அளவு செய்யாததுக்கு காரணம் குரு ராசிநாதனா இருந்த காரணம்தான். இந்த துலாம் லக்னக்காரருக்கு என்னதான் 6ஆம் அதிபதி குரு ராசிநாதனை அமைஞ்சு நல்ல பலனை கொடுத்தாலுமே லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி தான் அவரு. அதனால 6ஆம் பாவக கெடுபலனான ரோகம், அதாவது நோய் தொந்தரவுகளை இவருக்கு கொடுத்துருக்காரு. அது என்ன மாதிரினா, குரு சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இதை குறிக்கிறவர். இவருக்கு 6ஆம் அதிபதியா லக்னத்துக்கு அமைஞ்சதுனால சுகர், கொலஸ்ட்ரால் தொந்தரவெல்லாம் இவருக்கு இந்த குரு தசால கொடுத்துருக்கு. அதே சமயம் சம்பள வேலையும் 6ஆம் பாவகத்துல உள்ள நெகட்டிவ் பலன்ல ஒண்ணுதான். சுயமா தொழில் பார்க்கறது வேற, அது 10ஆம் பாவகம். சம்பள வேலைங்கிறது 6ஆம் பாவகம். சம்பள வேலைங்கிறது இன்னொருத்தருக்கோ அல்லது இன்னொரு கம்பெனிக்கோ கட்டுப்பட்டு இருக்கிறது. இதுவும் 6ஆம் பாவக நெகட்டிவ் பலன்ல ஒண்ணுதான். இவருக்கு 6ஆம் அதிபதி வலுவா இருக்கிறதுனால சம்பள வேலைய கொடுத்துருக்கு. ஆனா ராசிநாதனை அமைஞ்சதுனால குரு பொருளாதார பிரச்சனைய இவருக்கு கொடுக்கல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.